ரப்பில் ஆலமீன். என் தூதர் அவர். யார் அவர்? நமது தூதர். யார் அவர்? நமது நேசத்திற்குரியவர். அவர்களை பழிப்பவர்கள் பழிக்கப்பட்டவர்கள், அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் கேவலத்துக்குரியவர்கள். யாரெல்லாம் முகம்மது நபியை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் முகம்மது நபியின் கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் கேவலத்துக்குரியவர்கள், அவர்கள் தான் இழிவுக்குரியவர்கள். முகம்மது நபிக்கு அந்த இழிவு கிடையாது, முகம்மது நபிக்கு அந்த கேவலம் கிடையாது. யார் புகழை கொடுக்க வேண்டுமோ, யார் கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ, அவன் அந்த நபிக்கு கண்ணியத்தை கொடுத்து விட்டான். நபியே, உன் புகழை நான் உயர்த்தி இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். 24 மணி நேரமும் இந்த பூமியிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உலக முழக்கத்திலே முஹம்மதுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். வரஃபஅனா லக ذிக்ரக். நபியே, உன்னுடைய புகழை நான் உயர்த்தி இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அமெரிக்கா முஹம்மது நபியை இழிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணக்கூடிய நாடுகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வாழட்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். இல்லை என்றால் மண்ணிலே புதைக்கப்பட்டு எறும்புகளாக, கழுதைகளாக, பன்றிகளாக மாற்றப்படுவார்கள். நபிமார்களை ஏசியவர்கள், நபிமார்களை திட்டியவர்கள், நபிமார்களை கொலை செய்தவர்கள் அப்படித்தான் மாற்றப்பட்டார்கள் என்று வரலாறுகள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், என்னுடைய முகம்மது நபியை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்த அந்த கூட்டத்தை நீ அழிப்பாயாக, அவர்களை மண்ணோடு புதைப்பாயாக. அவர்கள் எல்லாம் கேவலத்துக்குரியவர்கள், இழிவுக்குரியவர்கள். அவர்கள் இரத்தங்கள் இந்த பூமியிலே ஓட்டப்படுவதற்கு தகுதியானவர்கள். நம்முடைய முஸ்லிம் சமூகம் அதற்காக போராடுகிறது. அல்லாஹ் போராடக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு உதவி செய்வானாக. அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்த அவர்களை கொண்டு அல்லாஹுடைய தூதரின் கண்ணியத்தை உலகத்திற்கு பறைசாற்றும்படி அல்லாஹ் ஆக்குவானாக. ரசூலுல்லாஹ்விற்கு ஒரு கேவலம் என்றால் ரசூலுல்லாஹ்விற்கு அது கேவலம் அல்ல. அவர்கள் கேவலப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அந்த கேவலத்தை கரையும் வரை, அந்த கேவலத்திற்காக நம்முடைய இரத்தங்கள் இந்த பூமியிலே சிந்தப்பட்டு வெட்டி சாய்த்து கிடக்கப்பட்டாலும் சரி, அந்த கேவலத்தை அகற்றும் வரை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதை செய்வதை விடமாட்டோம். இன்ஷா அல்லாஹ். அதை நீ பார்ப்பாய்.